சரிகமபால இந்த வாரம் செகண்ட் ஃபைனலிஸ்டா யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு பரபரப்பா எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்த நிலையில யாரையுமே தேர்ந்தெடுக்கல. ஏன்னா இந்த வாரம் சரிகமபால ஓல்ட் இஸ் கோல்டு ரவுண்டு தான் நடந்திருக்கு. கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா தான் பாடியிருக்காங்க. யாரெல்லாம் கோல்டு வாங்கியிருக்காங்கன்னா அருண், அபிஷேக், ஸ்ரீஹரி, சபேஷன் இந்த 4 பேர் தான் கோல்டு பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்கள ஒரு செகண்ட் ஃபைனலிஸ்ட தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் விறுவிறுப்பா காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஜட்ஜஸ் இந்த ரவுண்ட்ல செலக்ஷன் வேண்டாம், ஏன்னா இந்த ரவுண்டு கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. அதாவது இந்த ஓல்டு இஸ் கோல்டு ரவுண்டே ஒரு டஃப்பான ரவுண்டு. ஒரு யங்கர்ஸ் ஓல்டு சாங்கை பாடும்போது அந்த ஃபீல் ப்ரெஷன்ஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாம ஒரு சில கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் ப்ரெஷர்ல பதட்டமாகி ஸ்டக் ஆகிட்டாங்க. அறிவழகன், சின்னு, பவித்ரா, இனியா, ஹரிஸ் இவங்க எல்லாருமே கூட ரொம்ப நல்லா தான் பாடியிருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷரும் பதட்டமும் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதனால அவங்களும் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாம போயிடுச்சு. அதனால இந்த ஓல்டு இஸ் கோல்டு ரவுண்டு கொஞ்சம் டஃப்பான ரவுண்டு தான். கோல்டு வாங்கி இருக்க நீங்களும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்கீங்க. இந்த ரவுண்ட்ல பெஸ்டா பார்த்தா ஸ்ரீஹரியை சொல்லலாம். ஸோ ஃபைனலுக்கு இன்னும் 5 வாரங்கள் இருக்கு. அடுத்த ஃபைனலிஸ்ட்டை 1 more வீக்ல ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே ரொம்ப சூப்பரா பாடுங்க, பதட்டம் வேண்டாம், ப்ரெஷர் இல்லாம பாடுங்கன்னு ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார் கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் பண்ணியிருக்காரு. அடுத்த வாரம் யாரு கோல்டு வாங்கி யார் ஃபைனலுக்கு போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்த அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.